கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. சலாம் என்றால் அருள்னு அர்த்தம். இந்த சாந்தி சமாதானம் சரியான தமிழாக்கம் அல்ல. 6வது அத்தியாயம் 54வது வசனம். 6வது அத்தியாயத்துல ஆடு மாடு நாம் இருக்குல்ல, அதுல 54வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், சலாம் என்றால் ஹீ டிஃபைன். நம்ம டிஃபைன் பண்றது சாந்தியும் சமாதானம் மனுஷன். அது பொருத்தமா இருக்கா பொருத்தமா நீங்க பாத்துங்க. அல்லாஹ் இஸ்லாம் டிஃபைன் சலாம். அல்லாஹ் நீ டிஃபைன் பண்ணு நம்ம கேட்கிறோம். டிஃபைன் சலாம். சலாத்துக்கு அல்லாஹ் டிஃபைன் பண்றான். எப்படி பண்றான்னா 6வது அத்தியாயம் 54வது வசனம் சலாம் என்ற வார்த்தை அருள். அதனாலதான் நம்ம சொல்றோம் எடுத்தோன்னே, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது இறைவனுடைய அருள் உண்டாவதாக. அவங்க நமக்கு ரிப்பீட் பண்றான், ஓ அலைக்கும் உங்களுக்கும், ஓ அலைக்கும் உங்களுக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த சலாம் அஸ்ஸுங்கும் போது குறிப்பிடுது, அல்லுங்கிற மாதிரி அஸ்ஸு குறிப்பிடுது. எதை குறிப்பிடுது? அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு உண்டாவதாக. நான் சொல்றேன், அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும், சலாமுன் அலைக்கும். அவங்க ரிப்பீட் பண்றாங்க, நீங்க ரிப்பீட் பண்றீங்க, அலைக்கும் சலாம். அந்த சலாம், அந்த அருள் நீங்க சொல்றீங்களா, இறைவனுடைய அருள், அந்த அருள் உங்களுக்கும் உண்டாவதாக. அருள் உண்டாவதாக, அருள் உண்டாவதாக. சொல்றது பதில் கொடுறது ரெண்டும் ஒரு வார்த்தை, சலாம். அருள் உண்டாவதாக. இப்ப இத அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு கபர்ஸ்தான கிராஸ் பண்றோம். ஒரு ஒரு கபர் அடக்கம் பண்ண இடத்த கபர் பண்ணும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் குபுரிங்கிறோம். அந்த அந்த கபர்ல அடக்கம் பண்ணவங்கள பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வின் அருள் உங்கள் மீது உண்டாவதாக. அப்படிங்கும்போது அழகான வார்த்தை, அது பொருத்தமாகுது. சாந்தியும் சமாதானம், அவங்கள்ட்ட எங்க சாந்திக்கு சமாதானம் இருக்குது. அவங்க அந்த வார்த்தையை கேட்க மாட்டாங்க. அப்ப அதுக்கு பதில் எப்படி சொல்லுவாங்க? மலக்குவ தான் சொல்லுவாங்க. இப்ப இந்த இந்த இடத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப இதுல நேத்து நம்ம பேசணும் பார்த்தீங்க, இந்த பறை. அத இப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஏன்டா, இது சில பேர் வேற மாரிலாம் பேசுறாங்க. அதாவது தீட்டு, அந்த வார்த்தைக்கு தீட்டுங்கிறாங்க. ஒதுக்கி வச்சவங்க, அந்த பக்கம் வரக்கூடாது, எங்க தெரு பக்கம் வரக்கூடாது, இப்படி போகக்கூடாது, அப்படி போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆலயம், இறைவனை வணங்கக்கூடிய இடத்திற்கு, இறைவனை துதிக்கக்கூடிய இடத்திற்கு ஆலயம்னு பேரு. பள்ளிவாசல். மஸ்ஜித்னா சங்கைக்குரியது. அப்ப மஸ்ஜித் இறைவனுக்கு ஒரு பேர் இருக்கு. இறைவனுக்கு மஸ்ஜித் பேர் இருக்கு. அப்ப சங்கைக்குரிய இறைவனை சங்கைக்குரிய இடத்தில் நாம் நினைக்கக்கூடிய இடம் பள்ளிவாசல். பள்ளி, ஆலயம் எதா இருந்தாலும் அது. இப்ப இந்த கோவில்னு வர சொல்லுவாங்க. கோன்னா அரசன், இல்லைன்னா வீடு. அரசனுடைய வீடு எப்படி ஒண்ணு மறி வருது, அர்த்தம் வேற மாதிரி போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். கன்ஃபியூஷன் பண்ணாம பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைங்க, எல்லாரும் சமத்துவம் தான், எல்லாரும் சகோதரர் தான். அப்ப அந்த சமத்துவத்தை இறைவன் நமக்கு அந்தஸ்தோட கொடுக்குறான். இப்ப இந்த பறையங்கிறாங்க பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் அப்படி உள்ளவங்க, அவங்க நம்ம பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இத யார் சொல்றா? மனுஷன் சொல்றான். எந்த மனுஷன் சொல்றான்? கடவுளுடைய வேதம் என்று கடவுள் பேராலே சொல்றான். இவர்கள்லாம் தாழ்த்தப்பட்டவங்க அப்படி இப்படின்னு யாரு கடவுள் பேரால கடவுளை அக்யூஸ் பண்ற அளவுக்கு இருக்குது. அப்ப கடவுள் சொல்றான், இல்ல யாரும் தாழ்ந்தவர் இல்ல, என்னுடைய பார்வையில், என்னுடைய இதுல யாரும் தாழ்ந்தவர்கள், எல்லாரும் சமமானவர்கள் என்று சகோதரத்தையும் சமத்துவத்தையும் சொல்றது. எல்லாம் சமம் தான்டா, மனுஷன் தான் எல்லாம் சமம் தான் அப்படின்னு நிரூபிச்சான். இதுக்கு ஒரு நடைமுறையை நமக்கு காட்டி கொடுக்கணும். இந்த நடைமுறை எப்படின்னா, இறைவனுடைய தூதரை வச்சு நம்ம காட்டி கொடுத்து, இப்ப தூதருக்கு பிறகு, அவங்க இறப்புக்கு பிறகு நம்மளே செய்ய சொல்றான். இப்ப பாருங்க, ஒரு ஆள் இறந்துட்டான், ஒரு ஆள் செத்துப்புட்டான், ஒரு ஆள் மூத்தாயிட்டான், ஒரு ஆள் டெட், இங்கிலீஷ்ல டெட்டுங்கிறாங்க, செத்துப்புட்டான்னு. இப்ப அந்த பாடியை எடுத்துட்டு போறதுக்கு, இப்படி போவாத, இப்படி போவாத, ஆலயம் தீட்டுப்பட்டுடும், ஆலயம் இதாகிடும் அப்படின்னா மனுஷன் ஒரு காரியத்தை இவனா ஏற்படுத்திக்கணும். இல்ல இவங்க எல்லாம் இந்த இடத்துல உள்ளவங்க, இவங்க இந்த பக்கம் வரக்கூடாது, இந்த பக்கம் போனா கோயில் ஆலயம் தீட்டுப்பட்டுடும் அப்படின்னு இந்த ஆலயத்தை வச்சு இறைவனை சாட்சி ஆகுறாங்க. அதான் அங்க பெரிய பெரிய வருத்தமான விஷயம். அப்போ நம்ம படைத்த இறைவன் நம்மள கீழே வைப்பானா? இதான் கொஸ்டின்.
அப்ப கீழே வைக்கிற இறைவனை ஏன்டா நாங்க வணங்கணும், ஏன்டா நாங்க எடுக்கணும்? அந்த பாயிண்ட் அங்க வருது. அப்ப இறைவன் சொல்ல என் புறத்திலிருந்து பாரு. அப்ப என் புறத்திலிருந்து பாருங்கும்போது யாரும் தீட்டு கிடையாது, யாரும் தாழ்ந்தவர்கள், யாரும் ஒதுக்கி வைக்கக்கூடிய மக்கள் இல்ல, எல்லாரும் ஒன்றுதான், எல்லாரும் சமமானவர்கள் தான் சொல்லி அதுக்கு உதாரணம் மட்டும் இல்லாம நடைமுறை செயலை காட்டுறான். இன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு இப்ப நடக்குது, இந்த நேரம் நடக்குது, நாளைக்கும் நடக்கும். குரான் படித்தது நடந்தது, படிக்கிறது நடக்குது, நாளைக்கும் குரான் படிக்கக்கூடியது நடக்கக்கூடியது. இந்த உலகம் அழியிற வரைக்கும் இந்த இது சமத்துவம் இருக்கத்தான் செய்யும். அது என்ன காரணம்னா ஒருத்தவர் இறந்துட்டார். அப்ப இறந்தவரை மனுஷன் நிராகரிக்கிறான், இங்க எல்லாம் முடியாதுப்பா அப்படி இப்படிதான். அப்ப இறைவன் சொல்றான், என்னை ஏற்றி கொண்டவனை அவனை உயர்ந்த அந்தஸ்துல வச்சு அவன் இறப்ப என்ன சொல்றான், மஸ்ஜித் இறை ஆலயம், அந்த ஆலயத்திற்கு இந்த பாடியை கொண்டு வாங்குறான். எந்த ஆலயத்துக்கு? இறைவனை வணங்கக்கூடிய ஆலயத்துக்கு, அந்த சன்னிதானத்துக்கு நீ கொண்டு வா அந்த பாடியை, செத்து போனவனுங்கிறான். அப்ப இறைவனை ஏற்றுக்கொண்டவன் அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டவன் அந்த இறந்தவனுடைய பாடி எங்க கொண்டு வரணும்னா இறைவனுடைய சன்னிதானம், பள்ளிவாசல், ஆலயம், ஆலயத்துல வைக்க சொல்லலாம். அப்ப எங்க தீட்டே இல்லையே, தாழ்ந்தவன் இல்லையே, உயர்ந்த அந்தஸ்தான, எல்லாரும் சமம் தானே. அப்படி வச்சுட்டு இவன் சமமானவன், நானும் சமமானவன்றதுக்கு இவன் பாடியை வச்சு இந்த பாடிக்கு முன்னாடி நின்று இவனுக்கு நீ பாவ மன்னிப்பு கெடுங்களாம். யாருக்கு? இவன் இறந்துட்டாங்க, இந்த பாடி மசூதியில ஆலயத்துல இருக்குது. இப்ப நம்ம ஃப்ரண்ட்ல நிக்கிறோம். இப்ப இது பாடி ஃப்ரண்ட்ல நம்ம நிக்கிறோம். இறைவன் சொல்ல அவனுக்கு பாவ மன்னிப்பு கெடுங்களாம். நம்மளே பாவம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம், ஆண்டவன்கிட்ட பாவம் பண்ணி கொடுக்கணும். இறந்தவன் யாருன்னு நமக்கு தெரியாது, ஆனா இறந்தவன் இறைவனுடைய அடியான் மட்டும் நமக்கு தெரியும். அது ஒண்ணுதான் தெரியும். சொல்றான், அவன் பாடிக்கு நீ பிரார்த்தனை பண்ணு, பாவம் மன்னிப்பு கேளு அப்படிங்கிறான். அல்லாஹு அக்பர்ங்கிறான், இறைவனை போல்றான். முதல் சூறால இறைவனை போல்றான், 2வது சூறால இறைவனுடைய தூதருக்கு சொல்றான், 3வது தக்பீர்ல என்ன சொல்றான், இவரை மன்னிச்சிரு இவரை மன்னிச்சிருந்தான். அப்ப எந்த அந்தஸ்தை இறைவன் விடுவான் பாருங்க. தாழ்த்தப்படும் யாரும் சொல்ல முடியுமா? இறைவன் புறத்துல சொல்ல முடியுமா இறைவன் தான் இவனை தாழ்த்தவன ஆக்க முடியாது. அதுக்கு இறைவனுடைய சாட்சியமும் இல்ல, இறை தூதர்களுடைய சாட்சியம் இல்ல. அப்ப இறை தூதர்களை இந்த பாடிக்கு அவங்க பாவ மன்னிப்பு கேட்டாங்க. அதே வழிமுறையத்தான் இன்னைக்கு நாம நடத்திக்கிட்டு வர்றோம். யாரெல்லாம் இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த ஓரிரை ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டவர் சமாதானம், சமத்துவம், அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேளுங்க. அது மட்டுமா? பள்ளிவாசல் மட்டுமா? அவன் செத்து போட்டான், ஒரு ½ hour 1 hourல இந்த சடங்கெல்லாம் முடிஞ்சிடும், இந்த பிரார்த்தனை இதெல்லாம் முடிஞ்சிடும். இறைவன் சொல்றான், கொண்டு வா அந்த பாடிய, கொண்டு என்னுடைய ஆலயம் இருக்கு பாரு, என்னுடைய ஆலயத்தினுடைய எண்டு அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த ஆலயத்தினுடைய சர்வே பண்ண இடம் இருக்கு பாரு, அந்த இடத்துல நீ மயானம் வைப்ப, பாடியை புதைக்கிற இடம், அந்த இடத்துல போதாங்களாம். அதாவது இன்க்ளூடிங் த மாஸ்க் பெர்மிசஸ்ல முதல்ல பாடியை வச்சு அவனுக்கு பாவம் மன்னிப்பு கேளு. அந்த தாழ்த்தப்பட்டவன் நீ நினைக்கிறீடா, அவன் தாழ்த்தப்பட்டவன் இல்ல, அவன் என்ன ஏற்றுக்கொண்டவன். ஆகவே என்னுடைய ஆலயத்துக்கு பின்னால நீ புதக்குடி வச்சிருப்பிய கபர்தான், அடக்கஸ்தலம், அதுதான் அடங்குங்கிறான். இவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுக்கலாம் பாருங்க. அப்ப இறைவன் எவ்வளவு பேர் போய் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அதான் இறைவன் சொல்றான், வேறத்தையும் சரியா படிக்க மாட்டேறான், என்னையும் சரியா படிக்க மாட்டேறான், இதுக்கு எடுத்தாலும் கடவுள் மக்களை போட்டு கடவுள் வராலே பிரிக்கிறானே, இதுக்கு ஏதாவது ஆதாரம் கொடுக்கலான்னு கேட்டுதான் இந்த ஒரு அந்தஸ்தை, இந்த உயர்வான அந்தஸ்தை கொடுக்கும் போது இதை படிச்சு பார்க்கலாம் பாருங்க. இந்த மனிதன் எவன் தாழ்ந்தவன் நம்ம தனக்குள் நினைக்கிறானோ, ஆதாரம் இல்லாம நினைக்கிறோம், அவனுக்கு சொல்றான், இறைவன் சொல்றான், நீ எம்பக்கம் வாடா, நீ தாழ்ந்தவனே இல்லை, நீ உயர்ந்தவன், நீ சமமானவன், எல்லாருக்கும் சமமானவன் சொல்ல மாட்டா. இதை பார்த்தோட ஓடி வர்றான். ஏன் ஓடி வர்றான்? இறைவன் பக்கம் கேட்கிறானோ, இஸ்லாம் வளருது, ஓடுது இஸ்லாம் வளருதுன்னா ஏன் வளருது? இறைவன் அழைக்கிறான், இறைவன் அவனுடைய அந்தஸ்தை காட்டுறான். இதை பார்த்தவனுக்கு சந்தோஷம் சாரசாரையா வர்றான். இன்னைக்கு சாரசாரையா வர்றதுக்கு காரணம் என்ன? அவனுடைய அந்தஸ்தை அவன் தெரிஞ்சுக்கிறான். பெரியார் சொன்னார் பாருங்க, அவன் பாயானவன எப்படி ஆச்சு? டேய் பாய்,
டேய்ன்னு அடுத்தவன் அடுத்த அடுத்த செகண்ட் பாய். பாய்னா நான் சகோதரனே. ஒரு வார்த்தை பாருங்க. டேய் கிளம்ப அப்படிங்கிற மாதிரியா? டேய்ங்கிற வார்த்தை அவன் இறைவன் ஒருவன் களிமா சொல்லிட்டானுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அந்த அல்லாஹ் அந்த லாகுவை தவிர எவரும் இல்லைன்னா அடுத்த செகண்ட் பாய். டேய் பாயா மாறுது. இது பெரியாரே சொன்னது. அப்ப பெரியார் இதுக்கு ஒரு விளக்க உரை கொடுத்தா அந்த விளக்க உரை பொருத்தமா இருக்கா இல்லையா? அப்ப பொருத்தமா இருக்கிற விளக்க உரையில கூடுதலா சொன்னவர் யாரு? அம்பேத்கர் தான். அவரு குரானை படிச்சவர் தான். எல்லா வேத்தையும் படிச்சவர் தான். படிச்சவர் சொன்னாரு, உங்களுடைய இந்த தாழ்ந்த எண்ணம் இருக்க அது நம்மளே வளர்த்துக்கிட்டோம். அவன் சொன்னான்னு சொல்லி நம்மளும் அதுலயே ஊறி ஊறி போய் நாம அப்படி நிக்கிறோம். அப்படி நிக்க கூடாதுங்கிறான் இறைவன். நீ நில்லு, நீ தைரியமா நில்லு, நீ சமமானவன், நீ உயர்ந்தவன் அப்படிங்கிறான். அப்ப இந்த அந்தஸ்தை வந்து செய்கையிலே காட்டி தேரிலையும் சொல்லி இந்த குரானிலே சொல்றான். அதான் குரான் எடுத்து படிங்க, படிச்சீங்கன்னா தான் புரியும். இறைவன் யாரு, இறைவனோட சொல்லு என்ன, இறைவனோட அந்தஸ்து என்ன, மனிதனுடைய அந்தஸ்து என்ன அப்படிங்கலாம் சொல்றான். அப்ப இந்த இறைவனுடைய வார்த்தையை வந்து ரிக்கார்டா பதிய வச்சு அந்த ரிக்கார்டுக்கு ஒரு எவிடன்ஸ் நம்மள வச்சிருக்கான். செய்யு, பள்ளிவாசல வை, ஆலயத்துல அந்த பாடியை வை, அந்த தொழுது பாவமன்னிப்புகள், திருப்பி அந்த பாடி இறந்த பாடிய கொண்டு போய் அடக்கஸ்தலம். எங்க அடக்கஸ்தலம்? பள்ளிவாசல் பெர்மிஷன் அடக்கஸ்தலம் பண்ணார். ஏன்னு அவன் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு 5 டைமும் ப்ரே பண்ண அவனுடைய அந்த வலி அந்த அதாபு குறையுங்கிறது கூட நமக்கு அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கு பாருங்க. இப்ப நம்ம ஊர் இருக்குங்க, நம்ம ஊரு பக்கத்துல இன்னொரு ஊர் வாங்கினா கூட அந்த ஊர் இருக்குல்ல, அங்க போய் நம்ம எப்படி வாங்குது அப்படின்னு நினைக்கலாம் பாருங்க. இந்த நினைப்பு உடைக்கலாம்ல, உடைச்சு அந்த ஆளு நான் அப்படியே உயர்ந்தார் ஆளை முஸ்லிப்பா பெரிய உயர்ந்தவங்க என்ன கொண்டு எங்க வைக்கிறான்? அவனோட கொண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல. இவன் செத்து போனவன் இவங்க இருக்கான், இவன் உயர்வன்னு சொன்னான் செத்து போன 2 பேரும் இருக்கான். 2 பேரும் சமமானவன். செத்து போன 2 பேரும் சமமானவன் என்று சொல்வதை இறைவன் சுட்டி காட்டி அந்த சாவுடைய அந்த புதகுடிய வச்சு 2 பேரும் ஒண்ணுங்கிறான். அந்த புதகுடியில 2 பேரும் ஒண்ணுங்கிறான அவங்க 2 பேரும் சமுதாயத்துல உயிரோட இருக்கும்போது ஒண்ணுங்கிறான். உயிரோடு இருக்கும்போது நீங்க சமந்தான், செத்த பிறகு நீங்க சமந்தான். அதுக்கு இந்த சாட்சியம் வந்து மஸ்ஜித். மஸ்ஜித்னா சங்கைக்குரியது. சங்கைக்குரிய இடத்துல ஒண்ண வச்சு அந்த சங்கைக்குரிய இடத்துல ஒண்ண புதைக்கிற. அப்ப இந்த சங்கைக்குரிய இடத்துல ஒண்ண வைக்கிறதாலையும் உனக்கு பாவம் பண்ணி கேட்கறதாலையும் உன்னை அந்த சங்கைக்குரிய இடத்துல புதைப்பதாலும் நீயும் சங்கைக்குரியவனா ஆகிற. அதனால்தான் உடையாறான் மனுஷன். அதுதான் உடையாடுறான். இதை பார்த்தவன்னு சொன்னான். அப்ப சங்கைக்குரிய இறைவன் நம்மளை சங்கைப்படுத்துறான. இதை விட என்ன நமக்கு பாக்கியம் வேணும் தான் ஒடியாடுறான். அந்த ஒடியாரவன் தான் எல்லாத்தையும் படிச்சு பார்க்கறான். முட்டாள் மாதிரி வராத, குருடனை போல குரானை வந்து உழுவாத, நல்ல ஆய்வு செய்து ஏத்துக்க இறைவனை. பிளைண்டா வராதங்கிறான். இறைவனை பிளைண்டா வராத, முட்டாள்தனமா வராத, கண்மூடித்தனமா வராத, நல்லா படித்து பார்த்து வாங்குறான். அப்படி படித்து பார்த்து வரும்போது தான் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பேசும்போது இறைவன் சொல்றான். ஒரு ஆளை பார்க்கும் போது ஒரு ஆளை பேசும்போது அவனுக்கு கண்ணியம் இருக்குன்னு சொல்லுங்க. அஸ்ஸலாம் அலைக்கும், இறை அருள் உனக்கு உண்டாவதாக. வா அலைக்கும் சலாம், உங்களுக்கும் இறை அருள் உண்டாவதாக. சலாம் இறை அருள் உண்டாவதாக. வா அலைக்கும், உங்களுக்கும் சலாம் இறை அருள் உண்டாவதாக. அவன் நமக்கு விரோதியா இருக்கலாம், அவன் அப்படி தாழ்ந்தவன் நினைச்சிருக்கான், அவனை பார்த்து கூட சொல்ல அஸ்ஸலாம் அலைக்கும் இறைவனுடைய அருள் உண்டாவதாகனா அவன் சிரித்துருவான். வா அலைக்கும் சலாம். அவனுக்கு சொல்ல தெரியாவிட்டாலும் அவன் என்ன சொல்லுவான், சரி சரி உங்களுக்கு அப்படி வரட்டும் அப்படின்னு பாருங்க. அதான் அலைக்கும் சலாம், இறைவனுடைய அருள் உங்களுக்கு மீது உண்டாவதா. அப்ப அருள் கிடைக்கக்கூடியவன் யாரு? இவன். அருள் கிடைக்கக்கூடிய அவன். இவன் இந்த பக்கம் வந்தா அவன் இந்த பக்கம் பேசணும், இந்த பக்கம் வந்தா இவன் இந்த பக்கம் பேசணும். அப்போ ஒட்டுமொத்த சமுதாயம், உலக மக்களுக்கு இறைவன் சொல் நல்ல வார்த்தை வந்து இறை அருள் உண்டாவதாக, இறை அருள் உனக்கும் உண்டாவதாக. உலகத்துல எல்லா மக்களுக்கும் ஒரு வார்த்தை சொன்னது சதா. ஆகவே கண்ணியத்துக்குரிய ஏக இறைவனுடைய அடியார்களே, இறைவனுடைய வசனங்களை, இறைவனுடைய வார்த்தைகளை நீங்க படிங்க. நிறைய விஷயம் நாம தெரிஞ்சு கொள்ளலாம். அதுல மேம்பேக்கா படிக்காம நல்ல ஆழமா உன்னிப்பா படிங்க. சந்தேகம் வந்து உங்க பக்கத்துல உள்ள மார்க்கை அறிஞ்சுக்கிடுங்க. இப்ப நான் பேசுறதுல சந்தேகம்னா கூட நீ தப்பா பேசினா சொல்ல நான் திருத்திக்குவேன். இதுல ஒண்ணும் தப்பு கிடையாது.
திருத்திக்கணும். ஏன்னா தப்புல தான் நம்ம இருக்கிறோம். அப்ப தப்புல நாம் இருக்கிறது இது தப்புன்னு யார் சொல்லணும்? படைச்சவன் சொல்லணும். இது தப்புடா, இந்த மாதிரி வச்சுக்காத, இந்த மாதிரி எண்ணமே நமக்கு கூடாதுன்னு அந்த எண்ணத்தை தான் உடைக்கலாம். இந்த எண்ணத்தை உடைக்கிறோம். அதுக்கு எழுத்தும் எவிடன்ஸா இருக்குது, இறை தூதர்களும் எவிடன்ஸா இருக்காங்க, நம்ம வாழ்க்கையும் எவிடன்ஸா இருக்குது, செத்து போனவும் ரெண்டும் ஒண்ணாவது. அது எவிடன்ஸ் ஆகுது. நன்றி, வசலாம்.